அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வராகி வழிபாடு செய்பவர்கள் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்களாம் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். இதற்கு பூஜை எதுவுமே தேவையில்லை, இந்த பரிகாரம் மட்டுமே போதும். இதற்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் மட்டும்தான், ₹1 நாணயம் மட்டும் இருந்தால் போதும். இந்த பரிகாரம் எப்படி நம்ம செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரையில் இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா கொடுக்கும். இந்த நேரம் 8 to 9க்குள்ளே தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறீங்க. இதற்கு பூஜைலாம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் வராகி வழிபாடு செய்யும் பக்தர்கள் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று வராகி அன்னைக்கு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைங்க. சொந்த வீடு வாங்கணும் விருப்பம் இருப்பவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. சீக்கிரமாக சொந்த வீடு அமையும், இடம் அமையும், வாகனங்கள் அமையும். வெற்றிலை தீபம் ஒரு 5 வெற்றிலை வச்சு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வராகி அன்னையை பிரார்த்தனை செய்து சொந்த வீடு சீக்கிரம் அமையணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு அமையும். சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிறவங்க நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பால் பழம் என்ன இருக்கோ அதை நம்ம வைத்துக்கொள்ளலாம். மனதார எது வைத்தாலும் வராகினே அதை ஏற்றுக்கொள்வாங்க. எலுமிச்சைப்பழம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு எலுமிச்சைப்பழம் தாயோட அம்பாள் படம் இருக்குது அப்படின்னா அதற்கு பக்கத்தில் வச்சுருங்க. இல்லை விளக்கு பக்கத்தில் ஒரே ஒரு எலுமிச்சைப்பழம் வைத்தால் கூட போதும். அது காய்ந்த பிறகு நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம். இல்லைன்னா அந்த எலுமிச்சைப்பழத்தை எடுத்து நீங்கள் நிலைவாசலில் கூட கட்டி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு சக்தி இருக்கும். வீட்டுக்குள்ளே எந்த கெட்ட சக்தியும் வராது. வீட்டை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கும். இந்த எலுமிச்சைப்பழம் அந்தளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. இந்த மாதிரி கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். வழிபாடு எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போது நம்ம இந்த பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். பரிகாரம் கடன் பிரச்சனை தீர்வதற்காக செவ்வாய் ஹோரையில் தான் இந்த பரிகாரம் செய்யணும். இதற்கு தேவையானது ஒரே ₹1 நாணயமும் ஒரு கவர் மட்டும்தான் தேவை. அந்த ஒரு கவரும் ₹1 நாணயம் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் உள்ளங்கைக்குள்ளே அந்த ₹1 நாணயம் வைத்து வராகி மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த கடனால் இருக்குது, அதனால் எவ்வளோ நீங்கள் கவலைப்படுறீங்க, அந்த கடன் பிரச்சனையால் உங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்குது, எல்லாத்தையும் வராகினிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க. உங்களுடைய கண்ணீரானது நிச்சயமாக வராகின்னு அதை பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. நிச்சயமாக அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கான வழிகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. மனதார பிரார்த்தனை செய்துட்டு அந்த ₹1 நாணயத்தை அந்த கவருக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க. வைத்து இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்குமே இது வைக்கிறது தெரியக்கூடாது. நீங்கள் சுவாமி படத்திற்கு பின்னாடி வச்சுருங்க. வராகி படம் இருக்கிறவங்க படத்திற்கு பின்னாடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் படம் இருக்கோ அந்த அம்பாளுக்கு பின்னாடி வச்சுருக்கோங்க. இந்த ₹1 நாணய பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ, ஒரு 1 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ கடன் இருக்குன்னா சீக்கிரமாக தீரும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மிராக்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் மனமுருகி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு நிச்சயமாக நடக்கும். நான் ஒரு சகோதரி பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் கூட பண்ணியிருந்தேன். அவங்களாம் 2 லட்சத்தில் கடன் இருக்கிறவங்க, அத்தனை லட்சத்தில் கடன் இருந்தவங்க கூட ஒரு நிமிடத்தில் ஒரு சீட்டு போட்டு கடன் கட்டிட்டாங்க. அது அவங்களுக்கு சீட்டாக விழுகிற அளவுக்கு வராகி மனமுருகி கேட்டு பிரார்த்தனை செய்து பண்ணி அவங்களுக்கு சீட்டு அந்த விழுந்து அந்த கடனே அடைச்சி இப்போ சீட்டு மட்டும் கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு ஏதாவது ஒரு மிராக்கள் நிச்சயமாக நடக்கும். இதே நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கரையுது, மனக்கவலைகள் தீருது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம நம்பும்போது நிச்சயமாக வராகின்னு அதற்கான வழிகள் காட்டுவாங்க. இப்போ உடனே 1 கோடி கடன் இருக்குன்னா 1 கோடி எடுத்து நம்ம கையில் தரப்போகிறது கிடையாது. அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத அவங்க நிச்சயமாக தருவாங்க. இந்த ₹1 பரிகாரம் மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணுங்க. நிச்சயமாக அந்த பரிகாரத்துக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் அது தீரும். செவ்வாய் ஹோரையில் பண்ணுங்கள். இரவு 8 to 9. இதற்கு பூஜை பண்ணலாம் இல்லை, நீங்கள் பிரார்த்தனை மட்டும் வராகின்னுட்டு அந்த ₹1 நாணயத்தை உள்ளங்கைக்குள்ளே வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வைங்க. ஒருவேளை வராகினை நான் வழிபாடு செய்ததே இல்லை, இந்த பரிகாரம் நான் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். வராகினை நீங்கள் நினச்சி வழிபாடு தான் பண்ண போகிறீங்க. மனசில் நினச்சி நீங்கள் உருகி வழிபாடு செய்ய போகிறீங்க. அந்த நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் படம் இருக்கோ அதற்கு பின்னாடி நீங்கள் மறைச்சி வச்சுருங்க. நீங்கள் எடுத்து வைக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. இது ரகசியமாகவே வச்சுக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் அது நமக்கு சீக்கிரமாக அந்த பிரார்த்தனை நமக்கு நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ₹1 நாணயம் எவ்வளோ நாளுக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்னா உங்கள் கடனை அடைவதற்கு வரை அப்படியே இருக்கட்டும். சீக்கிரமாக கடன் அடையும்.
கடன் அடைந்த பிறகு அந்த ரூ. 1 நாணயத்த பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில் போய் உண்டியலாக போட்டுட்டு வந்துருங்க. இல்லைனா கூட உங்களால் முடியுதுன்னா சேர்த்து ரூ. 101 ரூ. 500 இந்த மாதிரி கடன்லாம் தீர்ந்த பிறகு ஒரு நன்றி சொல்கிற மாதிரி நீங்கள் போய் சாமி உண்டியலாக போட்டு வந்துருங்க. அது பக்கத்தில் எந்த ஆலயம் இருக்கோ அந்த ஆலயம்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இது உண்டியல்ல நன்றி சொல்லிவிட்டு சாத்திட்டு வந்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு வராகி அம்மன் ஆலயம் இருக்குன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் கடன்லாம் அடைஞ்ச பிறகு ஒரு ரூ. 100 போயிட்டு இந்த ரூ. 1 சேர்த்து ரூ. 100 எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு அவங்களுடைய உண்டியல்ல போட்டு வந்துருங்க. நமக்கு நல்லதே எப்போதுமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க. இது நிச்சயமாக அந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து ஆன்மீக தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.